ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த இரவுக்குள்ளாகவே என்னுடைய வாக்கை நீ கேட்டு விட்டாலே நாளைக்கு உனக்கான விஷயம் நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றா உனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு தான் இத்தனை நாளாக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதுதான் உனக்கான நல்லது நடப்பதற்கான காலமும் நேரமும் வந்திருக்கு. அதனால அவசரப்படாம பொறுமையாரு. என்மேல் நம்பிக்கை வைத்ததின் பலனாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலியாக நீ மாறிவிட்டாய். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துறேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன். உன் கவலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு கண்டிப்பா உன்னை உயர்த்தி காட்டுவேன். உனக்கு எது வந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிராக நடப்பது எல்லாமே நல்லதில் போய் தான் முடியும். எந்த பயமும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில எந்த குறையும் கஷ்டமும் கூட வரவிட மாட்டேன். ஆறுதலை எப்போதும் அடித்த மனிதர்களிடம் தேடி போகாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே வலியும் வேதனையும். மற்றவங்க கிட்ட நீ என்னதான் வருத்தப்பட்டு சொன்னாலும் அவங்க அதை வெறும் கதையாக தான் நினச்சி கேட்டு கடந்து போயிடுவாங்க. உனக்கு ஆறுதலாக எப்போவும் அவன் கூட இருக்க போகிறது இந்த சாயப்பா நான் மட்டும்தான். அதனால் நீ எப்போதும் மன தைரியத்தோடு இரு. நான் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாலே உன் வாழ்க்கை புதுசாக மாற ஆரம்பிச்சிடும். நீ சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உன் கடமைகளை சரியாக செஞ்சு முன்னேறதுக்கான வேலைகளை பாரு. எந்த விதத்திலும் நீ பின்தங்கி போகாமல் உற்சாகமாக உழைச்சி முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறுவதற்கான நேரமும் காலமும் இப்போதுதான் நெருங்கி வந்திருக்கு. உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு விலக மறுக்காதே. அன்பு பாசம் குடும்ப கௌரவம்னு நீ மறுபடியும் விட்டு கொடுத்து போறதால் தானே எல்லாரும் மறுபடியும் உன்னை ஏமாத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டும் உன் கூடவே இருந்து உன்னை பயன்படுத்திக்கிட்டு உன்னை பாடாப்படுத்துறாங்க. கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி நின்னாதான் உன் அருமையும் பெருமையும் அவர்களுக்கு புரிய வரும். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நிச்சயம் கொடுப்பேன். உன் தலைமுறையும் உன் வாழ்க்கையும் உயரும்படியும் மகிழ்ச்சி பெருகும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கான அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுத்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இரவோடு இரவாக எல்லாவற்றையும் சரி செஞ்சு நாளைக்கே நீ நினைச்சதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடிய உனக்கு உன் கையை பிடித்து நான் காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். தேவையில்லாம நீயே அதையும் இதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையில் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கும் உன் கைகளை பிடித்து இந்த சாயப்பா உனக்கான வெற்றி படிக்கட்டுகளில் ஏற வைப்பேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கிடுவேன். இப்போது வாழ்க்கையில் எது நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டியோ அதை கூடிய சீக்கிரம் நடத்தி தருவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். நான் உன்கிட்ட இருந்து எதை எடுத்தேனோ அதை விட பெருசாக தான் நிச்சயமாக கொடுப்பேன். உன் பக்தி தூய்மையாகவும் மனசு சுத்தமாகவும் இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். உன் பக்தியை மேம்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை அதிகம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். முதல்ல இப்படி சோர்ந்து போய் உட்கார்றத நிறுத்து. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் நான் அகற்றி உள்ளேன். என்னை நினைத்தாலே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். உனக்கான நேரமும் காலமும் நெருங்கி வரும் இந்த வேளையில நீ வருத்தப்படாம தைரியமாக இருக்கணும் அல்லவா? இனிமேலும் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நான் காலதாமதம் செய்ய போறதில்ல. நீ விரும்பியபடி உனக்கு வேலை மாற்றமும் வருமான உயர்வும் வரப்போகுது. உன் கர்ம வினையின் கடைசி பாகத்தை வந்துவிட்ட நீ எல்லாத்தையும் கடந்து சந்தோஷமா வாழப்போற. என்னை நம்பி வந்த உன்னை ஏமாத்தாம
உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். வாழ்க்கையில் வாழும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். வாழ்க்கைங்கிறதே பிரச்சனைகள் எல்லாம் கலந்தவது தானே. அதனால் பிரச்சனைகளை பற்றியே யோசிக்காம வாழ்க்கை அழகாக வாழணுன்றதை யோசி. இன்னும் பல அழகான தருணங்களை உனக்காக இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ தான் அதை தாண்டி மகிழ்ச்சியாக வாழ தயாராகணும். கவலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் ஏதாவது ஒரு சின்ன முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. என் அருளால் உனக்கான மகிழ்ச்சி மிக பெரிய அளவில் வந்து சேரும். கர்ம வினைகள் உனக்கு தரும் துன்பத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை நான் தரதான் போகிறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத. நடந்ததையே நினச்சி இப்போதுள்ள வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாதே. இனி வரக்கூடிய காலம் உனக்கு பொற்காலமாக இருக்க போது. இந்த சாயப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். இன்னைக்கு நீ எடுத்த முடிவு நன்மையில் முடியுமா அல்லது உனக்கு எதிராக மாறிடுமான்ற குழப்பம் வேண்டாம். எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. அனைத்தையும் சரி செய்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நானே உன்னை மீட்டெடுப்பேன். எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. அடிக்கடி எதையாவது யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்காம எப்போதும் தைரியமாக தெளிவாக தெம்பாரு. கோபப்பட்டினா நிம்மதி உன்னை விட்டு போயிடும். அதனால் குடும்பமோ அலுவலகமோ எங்கேயா இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து நிதானமாக நடந்துகள். உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நீ யோசிக்காதே. உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை ரசித்து வாழ தயாராகு. உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உனக்கு தற்காலிகமாக ஆதரவு தரும் நிகழ்வுகள் அனைத்தும் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால தான் இப்போதைக்கு உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை உன் கைகளில் கொடுக்காம அது நாளைக்கும் சரியாக வருமானதை நான் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தீமையே தராத ஆறுதலையும் உனக்கான நன்மையும் மட்டும்தான் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன். எல்லா ஆறுதலும் உனக்கு தீர்வாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். இன்னும் உனக்கான நல்ல வழியை நான் காட்ட தான் போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. உன் வாழ்க்கையே அடியோடு மாறும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு உண்டாகுவேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உன்னை நேசித்து உனக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான மாறுதலை உண்டாக்கி சிரிப்பும் சந்தோஷமுமாக உன்னை வாழ வைக்க போகிறேன். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பது தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ மனசில் நினச்சத யாரும் தானாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு புரியுன்ற சூழ்நிலை தான் இப்போது இருக்கு. அதனால் தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு நீ அமைதியாக நீ நினச்சதை பொறுமையாக எடுத்து சொல்லி எல்லா விஷயங்களிலும் முடிவுக்கு வர முயற்சி செய். கண்டதையும் மனசில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. 1000 துன்பம் வந்தாலும் அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கும் சேர்த்துதானே. கண்டிப்பாக என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த வகையிலும் துன்பப்பட நான் விட்டுட மாட்டேன்.